சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு நீதிமன்றம் எந்த தடையும் விதிக்காது என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர், வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு குறித்து அமைச்சர் சிவசங்கருடன் எப்போது வேண்டுமானாலும் விவாதிக்க தயார் என்று தெரிவித்தார். 2008 அந்த புள்ளி விவர சட்டத்தின் மேல இந்த தகவலை திரட்டி இடஒதுக்கீடு வழங்கினால் ஒருவேளை நீதிமன்றத்தில் அந்த சட்டம் ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே மத்திய அரசுடைய ஜாதிவாரி கணக்கெடுப்பை வச்சுதான் இடஒதுக்கீடு வழங்க முடியுங்கிற மாதிரி முதலமைச்சர் ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருக்காரு. சரி, நீங்க நீதிமன்றம் தடை செய்ய வாய்ப்பு தானே இருக்கு, எடுக்கிறதுக்கு தடை பண்ண மாட்டாங்கல்ல? ஏன் எடுத்து நீங்க எந்த சமுதாயம் எந்த நிலையில் இருக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு அக்கறை இல்லையா? சமூக நீதி பத்தி பேசுறீங்களா? நீங்க தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு அனுபவிச்சுருக்கீங்க. எத்தனை சமுதாயங்களும் எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு தெரியுது உங்களுக்கு மனசு இல்லையா? ஆர்வம் இல்லையா? சர்வே எடுத்தா தானே எந்த சமுதாயம் பின்தங்கிய நிலையில் இருக்கு, ரொம்ப மோசமா இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்க முடியும். மத்திய அரசு எடுத்த கணக்கெடுப்புல அதெல்லாம் வர தெரியாது. நீங்க எடுங்க, நீதிமன்றம் தடை பண்றாங்க பண்ணலாம், அதுக்கு அடுத்தது நீங்க எடுத்துங்க, உங்க கடமையை நீங்க நிலைநாட்டுங்க. அமைச்சர் சிவசங்கர் பாமக மேல இந்த இடஒதுக்கீடு தொடர்பாக பல விமர்சனங்களை வச்சிருக்காரு. விவாதத்துக்கு தயாரான நேரடி அழைப்பு விடுத்திருக்காரு. இதை பத்தி நான் நிச்சயமா தயாரா இருக்கிறேன். இன்னைக்கு கூட நான் தயாரா இருக்கிறேன். எங்க வர சொல்ல நான் வரேன், நான் தயாரா இருக்கிறேன். இதே அமைச்சர் சட்டமன்றத்திலையும் பொய்யான தகவலை சொல்லிட்டு வர்றார். நீங்க புள்ளி விவரம் சொல்றீங்க, எந்த புள்ளி விவரம் அடிப்படையில் நீங்க பேசுறீங்க? சிவசங்கர் அவர்களே, அந்த புள்ளி விவரத்தை வெளியிடுங்க. ஒட்டுமொத்த புள்ளி விவரம் நீங்க சொல்றீங்கல்ல, அந்த புள்ளி விவரத்தை வெளியிடுங்க. வன்னியர்கள் எவ்வளோ கல்வியில் வந்திருக்கிறாங்க, வேலை வாய்ப்பு என்னென்ன கிடைச்சிருக்குது, எல்லா புள்ளி வரும். குரூப் ஏல எவ்வளோ வந்திருக்காங்க, குரூப் பியில் எவ்வளோ வந்திருக்காங்க, குரூப் சி, குரூப் டி, மெடிக்கல்ல, என்ஜினியரிங்ல, எல்லாம் கல்வியில் எல்லாம் வெளியிடுங்க. ஒரு பக்கம் முதலமைச்சர் என்ன சொல்றாரு, வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு தரவுகள் இல்லைன்னு சொல்றாரு முதலமைச்சர். 2 வருஷத்துக்கு முன்பு சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார். தரவுகள் இல்லை, தரவுகள் வந்துச்சுன்னா நாங்கள் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் அமைச்சிருக்கிறோம். அந்த பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் தரவுகள் சேகரித்து வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுப்போம் சொல்றாரு முதலமைச்சர். சிவசங்கர் புள்ளி விவரம் இருக்குன்னு சொல்றாரு. அப்ப யார் உண்மை சொல்றா, யார் பொய் சொல்றா? இதனிடையே சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக அதிமுக ஆட்சியில் அமைக்கப்பட்ட குலசேகரன் ஆணையத்துக்கு திமுக அரசு நீட்டிப்பு வழங்காதது ஏன் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். எக்ஸ் தளத்தில் இது தொடர்பாக பதிவிட்டுள்ள அவர், ஆணையத்துக்கு நீட்டிப்பு வழங்காதது ஏன் என தமிழக மக்களுக்கும் சட்டமன்ற பிரதிநிதிகளுக்கும் விளக்கம் அளிக்க வேண்டிய கடமை முதலமைச்சருக்கு உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு அரசு தனக்கென சாதிவாரி கணக்கெடுப்பை இப்போது மேற்கொண்டிருக்க முடியும் எனவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார்.